ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்குமா? ஈரானிய தரப்பினர் முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன? வடக்கு காசாவிலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தரைவழி தாக்குதல்கள். ஈரானுக்கு எதிரான போரானது அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை எவ்வாறு பாதிக்கப் போகின்றது? யமன் ஹவுதிகளின் ஆயுத கிடங்குகளை எங்களால் அழிக்க முடியவில்லை என ஒப்புக்கொண்ட அமெரிக்கா. உலகுக்கு உண்மையை உரக்கச் சொன்ன துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிரியாவிலே மேற்கொண்டு வரும் உச்ச தாக்குதல்கள் தொடர்பாகவும், சிரியாவின் புதிய அரசாங்கம் துருக்கிக்கு வழங்க இருந்த இராணுவ தளங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரும் உச்ச தாக்குதல்கள் தொடர்பாகவும், இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கி ஒரு பொழுதும் போரை ஆரம்பிக்காது என்பது தொடர்பாகவும் நேற்றைய காணொளியில் சில முக்கியமான விடயங்களை பதிவிட்டிருந்தேன். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குறித்து இராணுவ தளங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை நிறுத்தவில்லை. ஹமா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளத்தையும், டிஃபோ இராணுவ கட்டளை தளத்தையும் அதனோடு இருக்கக்கூடிய பிரதேசங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து துருக்கியினுடைய வாகன தொடரணிகள் எலப்போ பிரதேசத்திலிருந்தும் பின்வாங்கியிருந்தன. மேலும் இப்படியான நிலைமையில் இன்று மாலை துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் இஸ்ரேலோடு மோதலை நாடவில்லை, இஸ்ரேலோடு விரிவாக்கத்தினை நாங்கள் ஒரு பொழுதும் நாடவில்லை, சிரியாவிலே இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் சிரியாவின் புதிய அரசாங்கத்தின் இறையாண்மையை மதிக்கின்றோம். இஸ்ரேலுடனான உறவை வலுப்படுத்துவதற்கு விரும்பக்கூடிய சிரியாவின் புதிய அரசாங்கத்தின் இறையாண்மையையும் நாங்கள் மதிக்கின்றோம். சிரியாவிலே துருக்கியினுடைய இராணுவ இருப்பானது இஸ்ரேல் அல்லது வேறு எந்த மாநிலத்தையும் இலக்காக கொள்ளவில்லை. எங்களுடைய முதன்மையான நோக்கம் எல்லை பாதுகாப்பும் வடக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தினை அகற்றுவதும் ஆகும். இதற்காகத்தான் நாங்கள் சிரியாவிலே துருக்கி இராணுவத்தினுடைய இருப்பை அதிகரிக்கின்றோம். நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான மோதலை ஆரம்பிக்க போகின்றோம் என, விரிவாக்கத்தினை விரும்புகின்றோம் என தவறாக புரிந்து கொண்டுள்ளார்கள். இந்த தவறான புரிதலையும் பதற்றங்களையும் தவிர்ப்பதற்காக நாங்கள் இஸ்ரேலி அதிகாரிகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு சரியான விளக்கத்தினையும் வழங்கி இருக்கின்றோம் என துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிடான் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே உண்மையை வெளிப்படையாக கூறிய துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை பாராட்ட வேண்டும். வெட்கத்தை விற்று கௌரவத்தை விற்று நாங்கள் இஸ்ரேலினுடைய அடிமைகள் தான் என்று கூறுவதற்கு ஒரு தனியான தைரியம் தேவைப்படும். நாங்கள் இஸ்ரேலினுடைய அடிமைகள் தான் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய தைரியம் துருக்கியினுடைய அதிபர் அர்துகானுக்கும் துருக்கி அரசாங்கத்துக்கும் இருப்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விடயமாகும். எனவே துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய இந்த அறிக்கைக்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிரியாவிலே மேலும் சுதந்திரமாக செயற்படும். மேலும் எங்களுடைய போர் விமானங்கள் சிரியா முழுவதும் சுற்றித் திரியும். சிரியாவிலே நாங்கள் சுதந்திரமாக எல்லா விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம். சிரியாவிலே எங்களுடைய செயற்பாடுகளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். நேற்று மாலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வாகனம் ஒன்றினை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலில் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸின் தலைவர்களில் ஒருவரான ஹசன் ஃபர்ஹத் அவர்களும் அவருடைய மகனும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய அனைத்து தலைவர்களை படுகொலை செய்வதற்கும் எங்களுடைய இராணுவம் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்ளும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய புதிய இராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றிரவும் அமெரிக்கா யமன் மீது உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. யமனின் சதா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நகர கட்டமைப்புகளை சிதைக்கும் நோக்கத்தோடு வர்த்தக கட்டிடங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யமன் ஹவுதி இராணுவத்தின் கடற்படையினரும் வான்படையினரும் ஒன்றிணைந்து அமெரிக்காவின் போர்க்கப்பல்களுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தின் மீதான தாக்குதல்கள் தொடர்பாக பென்டகனிலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளார்கள். நாங்கள் யமன் முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றோம். ஆனால் யமன் ஹவுதிகளின் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து எங்களால் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியவில்லை. யமன் ஹவுதிகளின் அதிகளவான ஆயுத கிடங்குகளை எங்களால் இனம் காண முடியவில்லை. இதனால் இந்த ஆயுத கிடங்குகளை முழுமையாக அழிப்பதில் நாங்கள் வெற்றி பெறவில்லை என பென்டகன் அதிகாரிகள் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் தெரிவித்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் டெல் அவீவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்து பலஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் சவுதி அரேபியாவின் வான் பாதுகாப்பு படைகளுடைய உதவியோடும் செங்கடல் பிரதேசத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய போர்க்கப்பல்களின் உதவியோடும் குறித்த பாலிஸ்டிக் ஏவுகணையானது சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று அதிகாலை யமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன் ஒன்றினை சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இவை தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை.
கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜெனரல்களிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். ஈரானுக்கு எதிரான போர் தொடர்பாகவும் சீனாவுக்கு எதிரான போர் தொடர்பாகவும் ஆய்வறிக்கைகளையும் முடிவுகளையும் முன்வைக்குமாறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். இதற்கமைவாக ஓய்வு பெற்ற அமெரிக்க விமானப்படை ஜெனரல் டான் கொயின் அமெரிக்க செனட்டர்களிடம் தன்னுடைய ஆய்வறிக்கைகளையும் முடிவுகளையும் முன்வைத்துள்ளார். சீனாவுடனான போருக்கு அமெரிக்கா தயாராக இல்லை. சீனாவுக்கு எதிரான வர்த்தக போரிலும் அமெரிக்கா தயாராக இல்லை. அமெரிக்காவினுடைய உற்பத்திகள் நினைத்ததை விட மந்தமாகவே நகர்கின்றன. அமெரிக்காவின் ஆயுத உற்பத்திகளும் ஆயுத உற்பத்தியோடு தொடர்புடைய நிறுவனங்களும் மிக குறைந்த அளவிலான உற்பத்தி திறன்களையே காண்பிக்கின்றன. புதிய ஆயுத உற்பத்திகளும் மிக மெதுவாகவே நடைபெறுகின்றன. இந்த உற்பத்திகளுடைய வேகத்தினை அதிகரிக்காமல் சீனாவுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கவே முடியாது. அதே போன்று ஈரானை தடுப்பதற்கு இராணுவ படைபலம் மாத்திரம் போதாது. இராணுவ அழுத்தத்தின் மூலமாக ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பது அமெரிக்காவின் நெருக்கடிகளை மேலும் வீரியமாக்கும். ஈரானுக்கு எதிரான போரின் போது ஈரான் மத்திய கிழக்கினை பற்ற வைத்தால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் பாரிய சேதத்தினை ஏற்படுத்தும். ஈரானோடு இராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு பொருளாதார சலுகைகளை வழங்குவதன் மூலமாகவே பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதன் மூலமாகவே தற்போதைய சூழ்நிலையை எங்களுக்கு வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும் என அமெரிக்காவின் ஓய்வு பெற்ற விமானப்படை ஜெனரல் டான் கொயின் அவர்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளார். இந்த தகவல்களை செய்திகளை ஸ்புட்னிக் ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அதே போன்று ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் போரினுடைய விளைவுகள் தொடர்பாக விசேட ஆய்வாளர் டாக்டர் மம்துஜி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போரானது அமெரிக்காவின் பணவீக்கத்தினை அதிகரித்துவிடும். பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பது தனக்குத்தானே சூடு வைத்துக் கொள்ளக்கூடிய செயற்பாடாகவே அமைந்திருக்கும். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரானினுடைய பதிலடியானது கடுமையானதாக அமைந்திருக்கும். ஆரம்பமாக ஈரான் செங்கடல் பிரதேசத்தையும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தையுமே குறிவைக்கும். இந்த பிரதேசங்களின் ஊடாக நடைபெறக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகத்தையும் ஈரான் குறிவைக்கும். ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்கள் ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகத்தையும் மூச்சு திணறலுக்கு உட்படுத்திவிடும். ஈரான் இந்த பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் கச்சா எண்ணெயினுடைய விலையானது ஒரு பீப்பாய்க்கு $115 அதிகரித்துவிடும். இதே போன்று எரிவாயுவின் விலைகளும் பல மடங்கினால் அதிகரித்துவிடும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரான் முழுமையாக இழுத்து மூடினால் கத்தாரினால் எரிவாயு விநியோகத்தையும் மேற்கொள்ள முடியாது. இதனால் எண்ணெய் விநியோகத்தை போன்று இயற்கை எரிவாயு விநியோகமும் முழுமையாக தடைபட்டுவிடும். ஈரானுக்கு எதிரான போர் குறைந்தது 2 மாதங்களுக்கு நீடித்தால் இந்த 2 மாதங்களுக்கும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரான் முழுமையாக இழுத்து மூடினால் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் 3% வீழ்ச்சி அடைந்துவிடும். ஆப்கானிஸ்தானிலே எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாத அமெரிக்காவினால் ஈரானிலும் எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளவே முடியாது. மேலும் ஈரானுக்கு எதிரான போரானது ஒவ்வொரு அமெரிக்க குடிமகனின் வீட்டின் கதவையும் தட்டும். அதே நேரம் அமெரிக்கா ஈரான் முழுவதும் குண்டுகளை வீசலாம். ஈரானினுடைய நகர கட்டமைப்புகளை சிதைப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். ஆனால் ஒப்பீட்டளவில் மிகப்பெரிய இழப்புகளை அமெரிக்காவே சந்திக்கும் என இராணுவ ஆய்வாளர் டாக்டர் மம்துஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பது அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திவிடும். இப்படியான நிலைமையில் தான் அமெரிக்கா ஈரானுடனான மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கும் மத்தியஸ்தர்கள் மூலமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கும் சம்மதத்தினை வழங்கியுள்ளது. அதாவது ஈரானை விட அமெரிக்காவுக்கு இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க வேண்டும் என்கின்ற தேவை காணப்படுகின்றது. ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு வராவிட்டால், ஒப்பந்தங்களுக்கு நிபந்தனைகளுக்கு அடிப்பணியாவிட்டால் அதிகளவான நஷ்டம் அமெரிக்காவுக்கு தான் ஏற்படும் என்பதனையும் அமெரிக்க தரப்பினர் புரிந்து வைத்துள்ளார்கள். இதனை தற்போது அமெரிக்காவின் ஜெனரல்களே உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அத்தோடு மறைமுக பேச்சுவார்த்தைகளுக்கு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் ஒப்புக்கொண்டிருப்பதனால் இனி வரக்கூடிய வாரங்களில் குறைந்த தரவரிசையை கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகளை ஓமான் நாட்டிற்கு அனுப்புவதற்கு ஈரானிய தரப்பினர்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். ஈரான் ஒரு பொழுதும் அமெரிக்காவோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளாது. ஓமான் மத்தியஸ்தர்கள் மூலமாகவே மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மறைமுகமான பேச்சுவார்த்தைகளும் வெற்றி அளிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. அதாவது அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரான் பல நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் அமெரிக்க காங்கிரசினால் உறுதிப்படுத்தப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தமாக இருக்க வேண்டும். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக யார் பதவியேற்றாலும் இந்த ஒப்பந்தத்தினை திரும்பி பெற முடியாது என்கின்ற நிலைப்பாடுகள் உருவாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு ஈரானினுடைய மருத்துவத்துறை மற்றும் இன்னும் ஏனைய முக்கியமான துறைகள் மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும். மேலும் ஒப்பந்தம் முழுமையாக கைச்சாத்திடப்பட்டதற்கு பின்பு ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்க
விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளும் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். ஈரானிய அதிகாரிகள் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளும் நீக்கப்பட வேண்டும். மூன்றாவது, அமெரிக்கா சாக்குப்போக்குகளை கூறி ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்கினால் ஈரான் யுரேனியத்தினுடைய செறிவை பல மடங்கினால் அதிகரித்து ஆயுத கையிருப்பையும் அதிகரித்துக் கொள்ளும். நான்காவது, சர்வதேச பரிவர்த்தனைகளையும் கொடுக்கல் வாங்கல்களையும் மேற்கொள்வதற்காக ஸ்விஃப்ட் முறையோடு ஈரான் இணைக்கப்பட வேண்டும். ஐந்தாவது, ஈரான் அதனுடைய அணுசக்தி திட்டத்தினை பாதுகாப்பான வேலை திட்டங்களுக்காக தொடர்ச்சியாக மேற்கொள்ளும். ஆறாவது, ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தி திறன்கள் மீதும் நவீன ஆயுத உற்பத்தி திறன்கள் மீதும் எந்தவிதமான தடைகளும் விதிக்கப்படக்கூடாது. ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தி திறன்களுக்கு எந்தவிதமான வரம்புகளும் விதிக்கப்படக்கூடாது. ஏழாவது, பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுகளுக்கான முழுமையான ஆதரவை ஈரான் தொடர்ச்சியாக வழங்கும். எட்டாவது, வெளிநாடுகளில் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய சொத்துக்கள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த நிபந்தனைகள் அனைத்தும் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டால் மாத்திரமே ஒரு ஒப்பந்தம் சாத்தியமானதாக அமைந்திருக்கும் என ஈரானிய தரப்பினர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். அத்தோடு ஈரானினுடைய இந்த நிபந்தனைகளை அமெரிக்கா முழுமையாக ஏற்று இந்த ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் 1% மாத்திரமே காணப்படுகின்றது. ஒரு பொழுதும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு இந்த சலுகைகளை வழங்கி இந்த ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு விரும்ப மாட்டார். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிபந்தனைகளுக்கு ஈரான் கட்டுப்பட்டால் மாத்திரமே டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தினையும் முடிவு செய்வார். அதே நேரம் ஈரானிய தரப்பினர் இந்த நிபந்தனைகளில் இருந்து பின்வாங்குவார்களா, இந்த நிபந்தனைகளை கைவிடுவார்களா என்கின்ற கேள்விகளும் உங்கள் மத்தியில் எழுந்திருக்கலாம். தற்போதைய சூழ்நிலையில் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பது அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்பது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நன்றாகவே தெரியும். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என்பது டொனால்ட் ட்ரம்புக்கும் நன்றாகவே தெரியும். எனவே ஈரானிய தரப்பினர் இந்த நிபந்தனைகளில் இருந்து பின்வாங்குவதற்கு எந்த தேவையும் இல்லை. ஒருவேளை ஈரானிய தரப்பினர் இந்த நிபந்தனைகளில் இருந்து பின்வாங்கினால் அது டொனால்ட் ட்ரம்பினுடைய மிகப்பெரிய வெற்றியாகவும் அமைந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் இதனை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்ப் வேறு விதமாக ஈரானை வீழ்த்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வார். அதாவது ஈரானிய தரப்பினர் இந்த நிபந்தனைகளை கைவிடுவது ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்பையே ஏற்படுத்தும். இதனால் ஈரானிய தரப்பினர் இந்த நிபந்தனைகளில் இருந்து பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. அத்தோடு ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு தயாராக இருந்தாலும் நெட்டன்யாஹு ஒரு பொழுதும் இதற்கு அனுமதிக்கவே மாட்டார். எனவே இந்த மறைமுகமான பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் தான் முடிவடைய போகின்றன. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாஹுவின் கயிற்றை விழுங்கி ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து சூதாட்டத்திலே சிக்கிக் கொள்வார். மேலும் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக மேற்கொள்வது தொடர்பாகவும் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காக அடுத்த வாரம் நெட்டன்யாஹு அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்தோடு இப்படியான நிலைமைகளுக்கு மத்தியில் தன்னுடைய கௌரவத்தினை பாதிக்காத வகையில் டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். ஈரான் தற்போது அமெரிக்காவுடன் நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு விரும்புகின்றது. அவர்கள் இடைத்தரகர்கள் மூலமாக இந்த பேச்சுவார்த்தைகளை நாடியுள்ளார்கள். ஆனால் இடைத்தரகர்கள் மூலமாக இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என நான் நினைக்கவில்லை. அவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு விடுவார்கள் என்பதனை உணர்ந்து கொண்டுள்ளார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. வடக்கு காசாவின் தூஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல் அர்காம் பாடசாலையை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த பாடசாலையானது அனாதைகளுக்காக உருவாக்கப்பட்ட பாடசாலையாகும். மேலும் குறித்த பாடசாலையில் இடம்பெறுந்தவர்களே தங்கியிருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பாடசாலையை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலிலே 40க்கும் அதிகமான குழந்தைகள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் நேற்றிரவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் ரஃபா பிரதேசத்திலும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 100க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் வெளியேறுமாறு கட்டளையிட்டுள்ளது. வடக்கு காசாவில் இருந்து மத்திய காசாவை நோக்கி ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களும் இடம்பெயர்ந்து விட வேண்டும் என கட்டளையிட்டுள்ளது. மேலும் இதற்கமைவாக இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவின் கிழக்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளது. குறித்த வரைபடத்திலே இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்தினூடாகவே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் புதிய இராணுவ தலைமை அதிகாரியின் திட்டங்கள் தொடர்பாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகமானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. இந்த வருடம் முழுவதும் யுத்தத்தினை கொண்டு செல்வதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் புதிய இராணுவ தலைமை அதிகாரி திட்டமிட்டுள்ளார். காசாவை துண்டுகளாக பிரித்து முற்றுகையினை அதிகப்படுத்தி காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை முழுமையாக தடுத்து நிறுத்தி பலஸ்தீனிய மக்களை நெருக்கடிக்குள் தள்ளுவதற்கு அவர் திட்டமிட்டுள்ளார். இந்த வருடம் முழுவதும் இந்த திட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் அடுத்த வருடத்திலிருந்து பலஸ்தீனிய மக்கள் தானாகவே முன்வந்து காசாவிலிருந்து வெளியேறி விடுவார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் புதிய இராணுவ தலைமை அதிகாரி நம்புவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி.
வணக்கம்.